ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த விஜயதசமி நன்னாளிலே அற்புதமான இந்த அடியார்கள் கோஷ்டியிலே அடியன் பங்கு பெறுவதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அடியனுக்கு ஸ்ரீமன் கேசவனை கடந்த ஒரு 6 மாதங்களாக பரிச்சயம். நல்ல அற்புதமான இளைஞர், சம்பிரதாயத்திலே மிகவும் ஊற்றமோடே நிறைய அடியார்களை சேர்த்து கொண்டு எப்பொழுதும் நல்ல சத்விஷயத்திலே பொழுதுபோக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து வருபவர். நம்முடைய சம்பிரதாயத்திலே பெருமாள் என்று சொன்னால் அது ஸ்ரீராமனை குறிக்கும், பிராட்டி என்று சொன்னால் அது சீதா பிராட்டியை குறிக்கும், இளைய பெருமாள் என்று சொன்னால் அது லக்ஷ்மணனை குறிக்கும். இதெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய விசேஷமான பரிபாஷை என்று சொல்லுவார்கள். பொதுவா பெருமாள்னா விஷ்ணு என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுலயும் பெருமாள்னு சொன்னா எல்லாரும் திருப்பதி பெருமாளை தான் பெருமாள்னு நினைப்பா. இருந்தாலும் பெருமாள் என்பது பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விசேஷமான அடையாளம், திருநாமம். ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்திலே பார்க்கும் பொழுது பெருமாள் என்று ஸ்ரீராமனை அழைப்பார்கள், பெரிய பெருமாள் என்று ஸ்ரீ ரங்கநாதனை அழைப்பார்கள். ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டருளக்கூடிய பெருமான், அவருக்கு பெரிய பெருமாள் என்று திருநாமம். அது எதனாலே என்றால், இந்த ஸ்ரீரங்கத்தில் எல்லாமே பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கோயில், பெரிய அவசரம் என்று எல்லாமே பெரியன்னு இருக்கும். ஏன்னா இது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆதாரமான ஸ்தலம், வேறுபற்றான திவ்ய தேசம். அதனாலே எல்லாம் பெரிய என்று அடைமொழியோடே சொல்லப்படும் என்று ஒரு பொதுவான அர்த்தம் இருந்தாலும், விசேஷமான அர்த்தம் என்னன்னா, பெருமாள் ஸ்ரீராமனே தான் இந்த பூலோகத்திலே எழுந்தருளி இருந்த காலத்திலே திருவாராதனம் பண்ணின பெருமாள் என்பதனாலே ஸ்ரீரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் என்ற திருநாமம் என்று விசேஷமான ஒரு அர்த்தத்தை சொல்லுவார்கள். ரகுகுலத்துக்கு குலதெய்வம் என்று பார்த்தால் இந்த ஸ்ரீரங்கநாதன் தான். பிரம்மாவாலே முதலிலே வணங்கப்பட்ட பெருமாள் பெரிய பெருமாள். பரமபதத்திலிருந்து இந்த பிரணவாகார விமானத்தோட சத்தியலோகத்துக்கு, பிரம்மலோகத்துக்கு எழுந்துள்ளார். அதற்கு பிறகு அங்கிருந்து இக்ஷ்வாக்கு அந்த எம்பெருமானை விமானத்தோட திரு அயோத்தியைக்கு எழுந்தருள பண்ணி அங்கே தன்னுடைய அரண்மனையிலே, மாளிகையிலே வைத்து தினமும் பூஜித்து வந்தார். அதற்கு பிறகு இக்ஷ்வாக்கு குல வம்சத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு ராஜாக்களும் அந்த எம்பெருமானையே தங்களுக்கு குல தெய்வமாக கொண்டு வணங்கி வந்தார்கள். அப்படி சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமன் பெருமாள் அவர் வணங்கின பூஜித்த எம்பெருமான் என்பதனாலே இவருக்கு பெரிய பெருமாள் என்று ஒரு விசேஷ அர்த்தம். பெருமாள் ஸ்ரீராமனுக்கு விசேஷமான ஒரு வைபவம் உண்டு. பொதுவாகவே எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது அவன் எதிரிகளை ஜெயிப்பது தன்னுடைய வீரத்தாலே. அதே அன்பர்களை, பக்தர்களை ஜெயிப்பது தன்னுடைய குணங்களினாலும் அன்பினாலும் என்று பொதுவாக சொல்லுவார்கள். அது ஸ்ரீராமன் விஷயத்திலே பார்த்தோம் என்றால், எம்பெருமானுக்கு ஸ்ரீராமனுக்கு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு அவனுடைய குணங்களை பற்றி சொல்லும் பொழுது மிகவும் கொண்டாடி சொல்லுவார்கள் பெரியோர்கள். நாரத பகவானே முதலிலே ஸ்ரீராமாயணத்திலே, வால்மீகி ராமாயணத்திலே தொடங்கும் பொழுதே நாரத பகவான் எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்களையே எடுத்து
விளக்குகிறார். ஆச்சரியமான திருக்கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் என்று எடுத்து சொல்லுகிறார் நாரத பகவான். அப்படி பெருமாளுடைய குணங்களுக்கு மிகவும் வைபவம் உண்டு. அதுல என்ன ஒரு விசேஷம்னா, ராமாவதாரத்திலே எம்பெருமான் தன்னுடைய குணங்களை காட்டியே எல்லாரையும் மயக்கினான். எதிரிகள் கூட பெருமாளுடைய குணத்தை பார்த்து மயங்கி இருந்தார்கள். அது மாரீசனாக இருக்கட்டும், இல்லை என்றால் கும்பகர்ணனாக இருக்கட்டும், அதே போல தாரை வாலியை எம்பெருமான் கொன்றான். அதற்கு பிறகும் கூட தாரை எம்பெருமானை மிகவும் கொண்டாடுகிறாள். அதே போல சூர்பனகா, அவள் கூட எம்பெருமானுடைய அழகிலே மிகவும் ஈடுபட்டிருந்தாள். தன்னுடைய மூக்கறுபட்டு தன்னுடைய அண்ணன்களிடத்திலே போய் முறையிடும் பொழுது கூட எம்பெருமானை மிகவும் கொண்டாடி, பெருமாளும் இளைய பெருமாளும் இப்படி தருணோ ரூப சம்பன்னோ என்று ஒரு ஸ்லோகத்திலே மிக அழகாக, எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வர்ணிக்கிறாள். அதே போல மண்டோதரி, அவளும் கூட ராவணன் மாண்டு கிடக்கும் பொழுது எம்பெருமானுடைய குணங்களை எடுத்து கொண்டாடுகிறாள். அப்படி எல்லாருமே, ராவணனே கூட எம்பெருமானுடைய வீரத்தை மிகவும் மதித்தான். அப்படி எல்லாராலும் எம்பெருமானுடைய குணங்கள் மிகவும் கொண்டாடப்பட்டன. அதிலேயும் விசேஷமாக எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது, யசனேஷு மனுஷ்யானாம் என்று ஒரு ஸ்லோகத்திலே எம்பெருமான் தன்னுடைய பிரஜைகளுக்கு, அதாவது அயோத்தியா நாட்டிலே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவர்கள் கஷ்டப்படுவதை விட தான் அதிகம் கஷ்டப்பட்டு அவர்களுக்கு முன்னின்று உதவி செய்வான் என்று சொல்லுவார்கள். அதே போல மற்றவர்களுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது என்றால் அவர்களை விட தான் அதிகம் ஆனந்தப்பட்டு அவர்களுக்கு கூட இருந்து அந்த அனுபவத்திலே தானும் கலந்து கொள்வான் என்று அந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக காட்டப்பட்டிருக்கும். அதே போல எம்பெருமான் ராவணன் விஷயத்திலே கூட தன்னுடைய எதிரிகளை கூட அவன் எப்படி நடத்தினான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முக்கியமா நமக்கெல்லாம் காமம், கோபம், அதே போல லோபம், மத மாத்சரியங்கள் என்று பல தோஷங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் நாம் எம்பெருமான், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவர்களையெல்லாம் பார்த்து அவர்களெல்லாம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய இந்த தோஷங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய அபச்சாரத்தை ராவணன் செய்திருக்கிறான். பிராட்டியையே பிரித்துக் கொண்டு போனான், அவளை சிறை வைத்தான். இப்படியெல்லாம் இருந்தும் கூட பெருமாள் அந்த ராவணனுக்கும் நன்மையே பண்ண வேண்டும் என்று பார்க்கிறார். முதலிலே திருவடி போய் சொல்லும் பொழுதே, நீ பெருமாளிடத்திலே யுத்தம் பண்ணாதே, அவனுடைய தேவியை நீ பறித்துக் கொண்டு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று உபதேசம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு கூட அங்கதன் சென்று உபதேசம் பண்ணுகிறான் ராவணனுக்கு. அதே போல பிராட்டியும் ராவணனுக்கு பல சமயங்களிலே உபதேசம் பண்ணுகிறாள். பெருமாளிடத்திலே நீ நண்பனாக கூட போ, அவனிடத்திலே நீ சரணாகதி கூட பண்ண வேண்டாம். அவன் சரணாகத வத்சலன். யாரெல்லாம் அவனிடத்திலே போய் சரணாகதி பண்ணுகிறார்களோ அவர்களை அவன் தோஷத்தை பார்க்காமல் அவர்களை காப்பாற்றுவான். ஆனா அப்படி இருக்கிறவனிடத்திலே நீ பெரிய ராஜாவாக இருக்கிறாய், உனக்கு காலிலே விழுவதற்கு மனம் வராது. அதனாலே நீ அவனிடத்தில் நண்பனாக போனால் கூட உன்னை ரட்சித்து விடுவான் என்று அவள் சொல்லுகிறாள். அதே போல பெருமாளும் விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணும் பொழுது, ராவணனே வந்திருந்தாலும் கூட நான் அவனை ரட்சித்து விடுவேன், யாராக இருந்தாலும் என்னிடத்திலே சரணம் என்று வந்தார்கள் என்றால் அவர்களை நான் ரட்சித்து விடுவேன் என்று பெருமாள் சொன்னார்.
பிற்பாடு யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அங்கதனை அனுப்பி உபதேசம் பண்ணினார். அவனும் போய் சொன்னான், நீ ராமனை ஜெயிப்பது என்பது நினைக்க முடியாத காரியம். கண்டிப்பாக நீ தோற்கத்தான் போகிறாய். அதனால் நீ ராமனிடத்திலே நட்பு பாராட்டி பிராட்டியை ராமனிடத்திலே சமர்ப்பித்து விடு என்றெல்லாம் உபதேசம் பண்ணினான். அப்படியும் கேட்கவில்லை. அப்படி எம்பெருமான் எத்தனையோ விதத்திலே அவனுக்கு வழி காட்டி நல்ல புத்தி சொல்லி பிறகும் திருந்தாதனால்தான் கடைசியிலே கொல்லுகிறான். அது கூட யுத்தத்திலே நடக்கும் பொழுது அவனுக்கு பயம் ஏற்படுத்துகிறான். அவனுக்கு சுற்றி இருப்பவர்களை எல்லாம் கொன்று ராவணனுக்கு பயத்தை ஏற்படுத்தி அவன் எப்படியாவது மனம் மாறுவானா, சரணடைவானா என்று பார்க்கிறான். அப்படியும் அவன் வரவில்லை. கடைசியிலே யுத்தத்திலே நன்றாக அம்பாலே அடிக்கப்பட்டு ராவணன் நிலை குலைந்து போய் நிராயுத பாணியாக நிற்கும் பொழுது பெருமாள் அவனை பார்த்து, உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீ இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்கிவிடு என்று சொல்ல, இல்லை இல்லை நான் பண்ண மாட்டேன் என்று ராவணன் சொல்லுகிறான். பிறகு நீ இன்று போய் நாளை வா என்று அனுப்பிவிடுகிறான். அப்படியாவது மனம் மாறி மறுநாளாவது வந்து சரணடைவானா என்று பார்க்கிறான். இப்படியெல்லாம் பண்ணியும் கூட ராவணன் மனம் திருந்தவில்லை. கடைசியில் அடுத்த நாள் வந்து எம்பெருமானாலே வதம் செய்யப்படுகிறான், கொல்லப்படுகிறான். அந்த சமயத்திலேயும் கூட ராவணன் எம்பெருமானிடத்தில் துவேஷம் பாராட்டியே நின்று கொண்டிருந்தான். அப்படித்தான் எம்பெருமானாலே கொல்லப்பட்டான். எம்பெருமானும் நம்முடைய பூர்வர்கள் வியாக்கியானத்திலே எடுத்து காட்டுவார்கள், கண்ணும் கண்ணீருமாக ராவணனை கொன்றான். எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களை தண்டிப்பது, அவர்களை அழிப்பது என்பது எம்பெருமானுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே பெருமாள் இருந்தார். அவன் மரணம் அடைந்த பிறகு விபீஷணாழ்வான் அவனுக்கு கிரியைகளை எல்லாம் பண்ண வேண்டும். சரம கிரியைகள் என்று சொல்லக்கூடிய கடைசி கால காரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டும். ஆனால் விபீஷணாழ்வான் பண்ணாமல் அப்படியே நிற்கிறான். ஏன்னா அவன் பெருமாளை எதிர்த்தவன். அவனுக்கு போய் நாம் எப்படி காரியம் பண்ணுவது? நமக்கு அண்ணனாக இருந்தாலும் அவனுக்கு யாரும் புத்திரர்கள் எல்லாம் இல்லை. இனிமே விபீஷணன் மட்டும்தான் இருக்கிறான், விபீஷணாழ்வான் மட்டும்தான் இருக்கிறான். அவன் தான் காரியங்கள் எல்லாம் பண்ணணும். அவன் அந்த சமயத்தை காரியங்கள் பண்ணாமல் நிற்கிறான். அப்பொழுது பெருமாள் சொல்லுகிறார், பீஷணா நீ இதை பண்ணித்தான் ஆக வேண்டும். மரணாந்தானி வைராணி என்று ஒரு அற்புதமான ஸ்லோகம். மரணாந்தானி வைராணி என்றால் மரணம் அடைவது வரைக்கும் தான் ஒருத்தருக்கு கோபம், வெறுப்பு எல்லாம் இருக்கும் என்று ஒரு அர்த்தம், பொதுவான அர்த்தம். அந்த ஸ்லோகத்துக்கு நிறைய பேர் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இல்லாத மற்ற ஆச்சாரியர்கள், மற்ற சம்பிரதாயத்து வித்வான்கள் எல்லாம் அதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறார்கள். மரணாந்தானி வைராணி என்றால் ஒருத்தனுக்கு மரணம் அடைவதற்கு வரைக்கும் தான் ஒருத்தர் விஷயத்திலே நாம் கோபம் காட்ட வேண்டும். அதனால எனக்கு ராவணன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவனிடத்திலே கோபம் இருந்தது. இப்பொழுது அவனும் மரணம் அடைந்து விட்டான். என்ன இருந்தாலும் மரணம் அடைந்தவர்களை பற்றி நாம் தவறாக நினைக்க வேண்டாம். அதனாலே நான் அவனை பற்றி எதுவும் துவேஷம் பாராட்டவில்லை. நீ அவனுக்கு காரியத்தை பண்ணு என்று சொல்வதாக மற்றவர்கள் எல்லாம் அதற்கு விளக்கம் சொன்னார்கள். ஆனா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், முக்கியமாக பெரியவாச்சான் பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் இதற்கு விளக்கம் சொல்லும்பொழுது ரொம்ப அற்புதமாக ஒரு விளக்கம் காட்டியிருக்கிறார். மரணாந்தானி வைராணி என்பதற்கு எனக்கு எப்பொழுதுமே ராவணன் மேல வெறுப்பு கிடையாது. அவன் மரணம் அடைவதற்கு முன்பும் சரி, மரணம் அடைவதற்கு பின்பும் சரி, எனக்கு ராவணன் மேல எப்பயும் வெறுப்பு கிடையாது. அவனும் இந்த ஆத்மாக்களிலே ஒருத்தன் ஏதோ தவறான புத்தி கொண்டிருக்கிறான், அவனை நல்வழிப்படுத்தத்தான் நான் பார்த்தேன். அதே அந்த ராவணனுக்கு அவன் மரணம் அடையும் வரைக்கும் என் மீது அவனுக்கு வெறுப்பு இருந்தது. இப்ப மரணம் அடைந்த பிறகு அவனுக்கும் என் மேல வெறுப்பு போயிருக்கும் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இப்படி அற்புதமாக விளக்கம் சொன்னார்கள். ஏன்னா பொதுவா எல்லாரும் என்ன சொல்லிடுவார்கள்னா, ராமனுக்கு ராவணன் மேலே வெறுப்பு மரணம் அடைவதற்கு வரைக்கும், அப்படி மரணம் அடைந்த பிறகு அந்த வெறுப்பு போயிடுத்து, இனிமே நீ அவனிடத்துல எதுவும் தேசம் பாராட்ட வேண்டாம், எனக்கு அவனிடத்துல வெறுப்பு போயிடுத்து,
நீ அவனுக்கு காரியத்தை பண்ணு என்று பெருமாள் சொல்வதாக மற்றவர்கள் விளக்கினார்கள். ஆனா நம்முடைய பூர்வாச்சாரர்கள் அப்படி விளக்கவில்லை. எனக்கு எப்பொழுதுமே அவன்கிட்ட வெறுப்பு கிடையாது. ஆனா அவனுக்கு என்னிடத்துல அவன் மரணமடையும் வரைக்கும் வெறுப்பு இருந்தது. எப்பொழுது மரணம் அடைந்தானோ அப்பொழுது அவனுக்கு இந்த வெறுப்பு போய்விட்டது என்று சொல்லி, அதுக்கு மேல இன்னொரு வார்த்தை சொல்லுகிறான் பெருமாள். விபீஷணா, இப்ப நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா என்று விபீஷணாழ்வானிடத்துல கேட்க, விபீஷணாழ்வான் சரி என்று ஒத்துக்கொண்டு அவனுக்கு கடைசியிலே பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணினான் என்று அற்புதமான ஒரு விஷயம். இதுல எதுக்கு சொல்லுகிறேன்னா, பெருமாள் எந்த நிலையிலேயும் தன்னுடைய குணங்களை விடாமல் இருந்தார்ங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அது. அது நாமும் இதெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்கா என்று பாசுரம் நம்மாழ்வார் அற்புதமா எடுத்து காட்டுகிறார். இந்த நாட்டிலே பிறந்து என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் பெருமாள் பட்டான், நாமே படாத கஷ்டங்கள் எல்லாம் அவன் பட்டான். அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய நிலையை மாறாமல், தன்னுடைய நிலையிலிருந்து எப்பொழுதும் தாழ்ந்து போகாமல் இருந்தான். எல்லா சமயங்களிலும் நாம் நன்றாகத்தான் இருப்போம். நமக்கு நன்றாக எல்லாம் போயிட்டே இருக்குன்னா அப்ப நாம் நன்றாக இருப்போம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்பொழுது கஷ்டம் வருகிறதோ அப்பொழுதும் நாம் அந்த பொறுமையோட இருப்பது, கோபப்படாமல் இருப்பது, மற்றவர்களிடத்திலே துவேஷம் பாராட்டாமல் இருப்பது, அதெல்லாம் ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவா, இவர் கோபமே படமாட்டார் அப்படின்வா. எப்ப கோபப்பட மாட்டார்னா, ராத்திரி 10 மணிக்கு தூங்க போயிட்டாருன்னா மறுநாள் காலையில 5 மணி வரைக்கும் கோபமே படமாட்டார் அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. ஆனா எப்பொழுது நமக்கு கோபம் ஏற்படணுமோ அந்த சமயத்துல கோபம் ஏற்படாமல் இருப்பதுதான் ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு பிரபன்னன் என்று இருந்தால் இதெல்லாம் அவனுக்கு இருக்க வேண்டிய நல்ல உயர்ந்த ஆத்ம குணங்கள். அந்த குணங்களை எல்லாம் நாம் எங்கிருந்து பார்க்கலாம்னா நம்முடைய எம்பெருமான் விஷயத்திலே பார்க்கலாம். ராமாவதாரமே இந்த சாஸ்திர மரியாதையை நன்றாக நடத்தி காட்டுவதற்காக வந்த அவதாரம். எம்பெருமான் தானே வந்து என்னென்ன அனுஷ்டானங்களை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி காண்பித்தான். ஏன்னா அடுத்தது கிருஷ்ணாவதாரத்துல வந்து உபதேசம் பண்ண போறான். இப்படி உபதேசம் பண்ணும்பொழுது யாராவது கேட்டுடுவா இல்லையா, நீ இதெல்லாம் பேசுறியே இவ்வளோ, நீ பண்ணிருக்கியான்னு கேட்டா ஆமா நான் ராமாவதாரத்தை பண்ணியிருக்கிறேன் என்று அவன் சொல்லணும் இல்லையா. அதுக்காக அவன் ராமாவதாரத்திலே எல்லா ஆத்ம குணங்களையும் வைத்துக் கொண்டு எப்படி ஒரு உயர்ந்த மனிதனாக இருக்க வேண்டும், உயர்ந்த ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிலையிலையும் தான் இருக்க வேண்டிய கிரமத்தை விடாமல் நடத்தி காட்டினான். அப்படிப்பட்ட பெருமாளுடைய வைபவம், அதை சிறிது இங்கே அனுபவித்தோம். இதெல்லாம் நமக்கு கதை கேட்பதை போல நன்றாக இருந்தாலும் அனுஷ்டானத்திலே இதை போன்ற விஷயங்களை நாம் கொண்டு வர வேண்டும். சத்துவகுணத்தை நன்றாக வளர்த்து கொண்டு மற்றவர்களிடத்திலே, ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே, அடியார்களிடத்திலே அன்பு பாராட்டி கொண்டு துவேஷம் கொள்ளாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதையெல்லாம் இங்கே நினைவுபடுத்தி இப்படிப்பட்ட ஒரு சத்சங்கத்திலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்ததை நினைத்து ஒரு நன்றியோட அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org